தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான திமுக மாநில சட்டமன்றத்திற்கான ஆளுநரின் வழக்கமான உரையை முற்றிலும் நீக்குவதற்காக அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும் என்று அறிவித்துள்ளார். இந்திய அரசியலமைப்பின் 175 மற்றும் 176 பிரிவுகளின்படி ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த வழக்கமான உரை மாநில அரசின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை எடுத்துரைக்கும் ஒரு முக்கிய சடங்காக இருந்தாலும் தற்போது அது மாநில மத்திய உறவுகளில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அறிவிப்பு தமிழ்நாடு மற்றும் இந்திய அரசியலில் ஒரு புதிய விவாதத்தை தூண்டி கூட்டாட்சி தத்துவம் குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஆளுநர் விஜயன் ரவிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே 2021ஆம் ஆண்டு அவர் பதவியேற்றதிலிருந்து சட்டமன்ற கூட்டத்தொடர்களை கூட்டுவது, நிறைவேற்றப்பட்டு மசோதாக்களை காலவரையின்றி தாமதப்படுத்துவது, பொது மேடைகளில் அரசியல் கருத்துக்களை பேசுவது போன்ற பல விவகாரங்களில் நீண்டகால மோதல் நீடித்து வருகிறது. குறிப்பாக 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் ஆளுநர் தனது வழக்கமான உரையை தவிர்த்தார். அதேபோல் 2026ஆம் ஆண்டின் சட்டமன்ற கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் அரசு தயாரித்த உரையை முழுமையாக படிக்க மறுத்து தேசிய கீதத்திற்கு அவமரியாதை செய்யப்பட்டதாக கூறி மைக் அணைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி வெளிநடப்பு செய்தார். உச்சநீதிமன்றம் கூட ஆளுநர் மசோதாக்களை காலவரையின்றி தாமதப்படுத்த முடியாது என்று விமர்சித்து அரசியலமைப்பின் 200ஆம் பிரிவை மீறியதாக கூறியுள்ளது. இது மோதலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. திமுக செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநரின் வழக்கமான உரை தொடர்பான அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கான தனது கட்சியின் உறுதிப்பாட்டை அறிவித்தார். மேலும் கட்சி இதற்கான தீர்மானத்தையும் நிறைவேற்றியது. இந்த சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் 175ஆம் பிரிவு அல்லது தொடர்புடைய பிரிவுகளை மாற்றியமைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஸ்டாலின் ஆளுநரின் செயல்களை அரசியலமைப்பு சட்ட விதிகள், சட்டமன்ற விதிகள் மற்றும் நீண்டகால மரபுகளை மீறியதாக கடுமையாக விமர்சித்து அரசு தயாரித்து உரையை முழுமையாக படிப்பது ஆளுநரின் கடமை என்றும் தனிப்பட்ட கருத்துக்களை சேர்க்கவோ நீக்கவோ அனுமதியில்லை என்றும் வலியுறுத்தினார். எதிர்க்கட்சிகள் ஆளும் அனைத்து மாநிலங்களிலும் இந்த உரை தேவையற்றது என்றும் கூறினார். ஆளுநரின் உரை தொடர்பான சர்ச்சைகள் புதிதல்ல. கடந்த காலங்களில் திரிபுரா, கேரளா, பஞ்சாப், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களிலும் ஆளுநர்கள் உரைகளில் மாற்றங்கள் செய்து அல்லது முழுமையாக படிக்க மறுத்த சம்பவங்கள் நடந்துள்ளன. உதாரணமாக 1969 மேற்கு வங்க ஆளுநர் தர்ம வீரா அமைச்சரவை கலைக்கப்பட்டது தொடர்பான பகுதிகளை தவிர்த்தார். 1967 ராஜஸ்தான் ஆளுநர் சம்பூரன் ஆனந்த் முழு உரையை படிக்கவில்லை. 1975 உச்சநீதிமன்றத்தின் ஷம்ஷேர் சிங் வழக்கில் குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநர் அமைச்சரவையின் ஆலோசனைப்படி செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன் ஆளுநர் உரையை பிரிட்டிஷ் காலத்து பழக்க வழக்கமாகவும் அர்த்தமற்ற சடங்காகவும் விமர்சித்தார். ஆளுநரின் உரையை நீக்குவதற்கான திமுகவின் முன்மொழிவு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் அளித்து மத்திய தலையீட்டை குறைப்பதையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கத்தையும் கொண்டுள்ளது. இது கூட்டாட்சி தத்துவ விவாதத்தின் பகுதி. முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த சட்ட திருத்தத்திற்கு நாடு தழுவிய ஆதரவை கோரி பிற கட்சிகளுடன் இணைந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதாக அறிவித்துள்ளார். இது மத்திய மாநில உறவுகளில் புதிய அத்தியாயத்தை தொடங்கலாம்.